எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதை எல்லோரும் நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்போம். இம்லி, இதை வந்து இம்லி சொல்லுவாங்க. அதாவது புளிப்பு ஜெல்லியா, ஜெல்லி மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நான் புளிப்பு மிட்டாயின்னு சொன்னேன். அது உள்ள மிட்டாய் மாதிரி இல்லை. இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது வந்து கடையில் 50 பைசாவா, 50 பைசா. இதை நம்ம வீட்டிலே செய்யலாம் வாங்க. இதில் நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இதோட டேஸ்ட்டே மாற்ற போகுது. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இது அப்படியே நம்ம ஸ்மெல் பண்ணும்போதே வாயில் எச்சி ஊறுது. இதை நம்ம செய்யலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ புளி சீசனுங்க, புளியம்பழம் சீசன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக புளி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது. எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைங்க இது கொடுத்து பாருங்கள், ரொம்ப சப்பி சப்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம ஜீரணம் ஆகிறதுக்காக இதில் நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்காகவும் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி கொஞ்சம் திக்காக, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டோம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. புளி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது கரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த வாசனை. புளி பச்சை புளி இல்லைங்களா, புது புளி கரைச்சா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அதுவே நமக்கு நாவில் அந்த தண்ணி வர மாதிரி இருக்கும், தண்ணி வர மாதிரி இருக்கும். அது நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். நான் அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுட்டேன். நான் அது கூட பார்த்திங்கன்னா அதில் போடுறதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு. அது இதுதான். எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்னென்னு. எதுக்குன்னா, இது கொஞ்சம் புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டமானதுங்க. வெல்லம் சேர்க்குறோம், இருந்தாலும் நம்ம இது சேர்க்கறது மூலமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அவ்வளோ ஒன்றும் நிறைய புளியை கரைச்சி எடுத்துக்க போகிறதில்ல. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இது. ஏன்னா பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களாம் புளிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ புளிப்பாகவும் இருக்காது. புளி நல்லா திக்காகி வருது. நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் பாருங்க, நாட்டு சக்கரை எவ்வளோ போட்டுட்டேன். கலரும் நல்லா மாறிடுச்சு. அது சரியான புளிப்புங்க. அந்த புது புளி செம்ம புளிப்புங்க. சரி கொஞ்சமாக போடலாம் நாட்டு சக்கரை நினச்சேன். பார்த்தா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே டெம்ட் ஆகுதா? செம்மத்தியாக இருக்குங்க. இம்லி கேண்டி சொல்லுவாங்க. அப்படி தான் போட்டிருந்தது அந்த கவரில். நான் புளி மிட்டாய் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம இறக்குற டைமில் தான் இதை போட போகிறோம். இது என்ன பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காய் பொடி. நாங்கள் இது எப்போவுமே பவுட்ரு பண்ணி வச்சுப்போம். அது
அதிகமாக நம்ம வீட்டுக்கு கற்பூரவள்ளி செடி இருக்குது இல்லைங்களா, கற்பூரவள்ளி, மிளகு, சீரகம், அப்புறம் இந்த சுக்கு, ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் பொடியும் லெமனும் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டுக்காக. அதுக்காக இது எப்பவுமே பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதோடு நமக்கு பித்தம் இருக்கிறதால கூட இதை நான் வெறும் தண்ணியில் இது 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் இந்த நாட்டு சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி போட்டுப்பேன், இல்லை பனங்கற்கண்டு கொஞ்சமாக போட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சு காலைல குடிப்பேன். அதுவும் நல்லா ஆற வச்சுங்க, சூடாக இல்லை. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. பாருங்கள், நம்மளோட இம்லி கேண்டி அப்புறம் புளி மிட்டாய் அப்படி சொல்லுவாங்க, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக சுக்கும் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டோம், ரெடி ஆகிடுச்சு. தேர்த்துங்களா, இதை அப்படியே ஆற வச்சு அவங்க கடையில் வந்து பேக் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆற வச்சு பேக் பண்ண போகிறதில்ல, நம்ம ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுக்கிற இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரு டீஸ்பூன் எடுத்தாவே காலி ஆகிடுங்க. அப்போ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. தம்பி சாப்பிட்டாடி கடையில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக. ஆமாம், ஏன்னா இதில் நம்ம சுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே இது செஞ்சு பாருங்கள், சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான 2 பொருள் தான், 3 பொருள் தான். நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். புளி, வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைனா நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். சில பேர் சக்கரை போடுறாங்களான்னு தெரில, ஆனால் வெல்லம் போட்டுக்கலாம். புளி, வெல்லம், அது கூட கொஞ்சம் ஏலக்காய் இல்லை சுக்கு பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க சாப்பிடலாம். இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. 3 பொருளுமே நம்ம நாவில் எரிச்சல் வருங்க, அந்த மாதிரியான பொருள் தான். எனக்கெல்லாம் மாங்காய் இல்லை, நெல்லிக்காய் பார்த்த உடனே வாயில் ஒரு மாதிரி ஆகிடும், எப்படா எடுத்து சாப்பிடுவோன்னு. இது வந்து நான் புளியங்காயாக எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ புளி பழுத்துருச்சு. சீசன் இப்போ புளியம்பழம் சீசன், அதனால் ஒரு காய் கூட கிடைக்கல. நான் எப்படின்னா பார்த்திங்கன்னா, சின்ன ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த புளியங்காய், பச்சை புளி இருக்கும் இல்லையா, புளியங்காய் அதை எடுத்துகிட்டு வந்து பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா நசுக்கி சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த நெல்லிக்காய் தான். இப்போ தான் பெரிய நெல்லிக்காயெலாம் நான் பார்க்குறேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் இந்த நெல்லிக்காய் தான். இந்த நெல்லிக்காய் ஸ்கூலில் விற்பாங்க, எங்கனாலும் மரம் இருக்கும் வீட்டுங்களுக்கா. இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, மாங்காய் சாப்பிடாதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போவும் சரி இப்போவும் சரி, எப்போவுமே மாங்காய் எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். அதை கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டாவே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். நான்லாம் ஒரு நாளைக்கு 5 மாங்காய் கூட சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ ஒரு மாங்காயில் ஒரு பீஸ் சாப்பிட்டாவே பல்லு கூசுது. உங்களுக்கு இது 3ல் எது ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லுங்கள், எது பிடிக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது 3 மட்டும் இல்லை, அப்புறம் இப்போ சீசனில் பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி, அது நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அதுவும் இப்போ சீசன் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3மே புளிப்பு சுவை, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், துவர்ப்பாக இருக்கும். எல்லாமே சீசன், இந்த சீசன் வெயில் டைமுக்கு கிடைக்கிறது தான் இது எல்லாமே. எல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக தேடாமல் நம்ம ஊரில் கிடைக்கிறது நம்ம அனுபவிக்கணும். இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது எங்களுக்கு பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மாங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்களா, உப்பும் மிளகா பொடியும் போட்டு வச்சுருக்கோம். இதில் லைட்டாக போட்டுக்கலாம். நம்மளோட மாங்காய் உப்பு மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய், இந்த புளி இருக்குது இல்லைங்களா, இது மேலே நல்லா உப்பையும் மிளகா பொடியும் போட்டு அப்போ நல்லா போட்டு இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறிடும். அந்த உப்பு புளியில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கு பிடிக்கும்? இதில் இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுலேயும் கொஞ்சம் வெல்லம் போட்டு, சக்கரை வெல்லம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க.